ஹாய்டா. ஆம், ஜேகேஎஃப் மாஃபியா போன பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். ஆம், இப்போ நீங்கள் ஜேகேவோட குடோனில் ஜேகேக்காக குக் பண்ணிகிட்ருக்க உங்கள் கண்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அடித்தது தான் உங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அவன் அடிச்சிருப்பான் இல்லையா? ஜேகேக்காக அவளை கொலை கூட பண்ணிடுவேன் அப்படிலாங்கிற மாதிரிலாம் உங்ககிட்ட பேசியிருப்பான். உங்களுக்கு கண்லேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. அதோடவே குக் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த டைம் ஜேகே சம்திங் வெளியே எங்கோ போயிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். அவன் ரூமுக்கு டேர்ன் பண்ணி நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. அவன் உங்களை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அதுதான் நான் ஞாபகம் வருது. உங்கள் கையை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செஸ்ட்டுக்கு கொண்டு போகிறீங்க. அவன் உங்கள் செஸ்ஸில் கை வச்சுருப்பான். உங்கள் கண்ணை க்ரிப்பாக மூடுறீங்க. அவன் கிஸ் பண்ணதை உங்கள் ஷர்ட்டு பிடிச்சி இழுத்ததை கழட்டி விட்டுருப்பான் இல்லையா? அப்படியே சொல்லிட்டு நிறைய ஞாபகம் வருது. அவனையே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இங்கே அவனை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க. இதே நேரத்தில் உங்கள் சிஸ்டர், உங்கள் அக்கா, அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பா இல்லையா? ஒரு குட்டி ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கோம். அப்போது சம்திங் எவனோ ஒருத்தன் கேங்ஸ்டர் அவள் உங்களை அடிக்கிற மாதிரி வரும்போது அந்த அடி உங்கள் மேலே விழல. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க பொண்டாட்டி நைட்டு உன்னை பார்க்க வீட்டுக்கு வரல, என்னை நீ மிஸ் பண்ணியா? டீப் வாய்ஸை நீங்கள் நிமிந்தா உன்னை பார்க்குறீங்க. உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கான். இவன் எப்போ எங்கே வந்தான்? தெரியல. அவனோட ஒரு கையை அந்த கேங்ஸ்டர் அவனோட கையை அப்படி முறுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறீங்க? அப்படி விடுங்க. ஏறிடி, நான் கேட்கறதுக்குள்ள நீ பதில் சொல்லவே இல்லையே. என்ன நீ மிஸ் பண்ணியா? அவன் வள்ளியில் துடிக்கிறான். பிகாஸ் கையை பிடிச்சி முறுக்கி திருப்பி விட்டுட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் ஏற்கனவே அவங்க குழந்தைக்கு. ஜெயா, என்னை மிஸ் பண்ணியாடி? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசுறீங்க? தெலுங்கு ஃபஸ்ட்டு. அவரை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அவன்கிட்ட போகும்போது உங்கள் கையை பிடிச்சிட்டு, பொண்டாட்டி, பட் நான் ஒன்று மிஸ் பண்ணேன்டி. நைட்லாம் அவன் பேசுகிறான், அதை நீங்கள் கேட்காம காதலியே வாங்காம அவன் கையெடுத்தோ உதறி விட்டுட்டோ அவன்கிட்ட போயிட்டு பென் பண்ணி ஐம் சாரி இப்படி நீங்கள் பேச செம்ம காண்டாயிட்டான். உங்கள் ஷோல்டர் பிடிச்சி திருப்பி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா என்கிட்ட இக்னோர் பண்ணிட்டோம். அவங்ககிட்ட போயிட்டு என்னடி பண்ணுற? பேச வரும்போது நீங்கள் வாயை மூடுங்க. எல்லாம் உங்களால் மட்டும்தான் இவ்வளோ ப்ராப்ளம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இதை பண்ணியிருக்கவே மாட்டேன். என் லைஃப்பில் இந்த மாதிரி எப்போவுமே நான் நடத்ததே கிடையாது. உங்களால் தான் நான் இந்த ப்ராப்ளம்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றுமே புரியல. நீங்கள் கத்துறீங்க, அமைதியாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் பண்ணுற டென்ஷன், நீங்கள் பண்ணுற டோர்ச்சர் எனக்கு அசிங்கமாக இருக்குது. என் ரூமை விட்டு வெளில வர்றதுக்கே நீங்கள் வர்றது எனக்கு பிடிக்கல. உங்களை எனக்கு பிடிக்கல. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க தெரியல. உங்களால் தான் நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணி வச்சேன். கண்டிப்பாக அவ பாப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தனா கண்டிப்பாக என்னாலே தாங்கியிருக்க முடியாது. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. இருந்தாலும் உங்கள் சுச்சுவேஷன் அவன் புரிஞ்சுக்கிட்டு, என்ன பிரச்சனை உனக்கு? எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். வாயை முடிஞ்சியா? இவ்வளோதானே? என்ன பண்ணணுமோ பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி இவ்வளோ நேரம் தையத்தை கூட குதிச்சிட்டு இருந்தால, அமைதியாக இருக்கா? என்ன பண்ணணுமோ பண்ணு சொல்லிட்டால. அப்படியே சொல்லிட்டு டேபிள் மாதிரி இருக்கு போய் சைலண்டாக உட்காந்துக்கிட்டான். நீங்கள் அகெயின் அந்த குழந்தையோட அப்பா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்ககிட்ட போயிட்டு சாரி சார். நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. அவனுக்கு செம்ம காண்டா இருக்கு. அவன் ஆல்ரெடி கேங்ஸ்டரு. அவனையும் அடிச்சிருக்கான். சைலண்டாக உட்காந்துட்ருக்கான். உங்களை பார்த்தா என் மூஞ்சிக்கு முள்ளிக்காத்தா. இங்கே பாரு, என் குழந்தைகிட்ட போனன்னு வையும் அவ்வளோதான் உனக்கு. நீ எல்லாம் ஒரு டாக்டர்னு அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே எழுந்துக்கிறான். கொஞ்சம் ஜர்க்காகுது. பிகாஸ் ஒரு ரெட்டி அடித்தாலும் பலமாக அடித்து விட்டுருப்பான். பார்த்த
டி டி நான் யாருன்னு தெரியாமல் என் மேலே நீ கை வச்சுட்டாள அப்படின்னு ஆரம்பிக்கும் போது வி ரொம்ப கூலா வேற ஃப்ளிப் பண்ணிட்டேன். நான் யாருன்னு தெரியாம தான் நீ இப்பெல்லாம் என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டே அவன் கிட்ட வரான். நீங்க இங்க பாருங்க, ஒரு மேல கை வைக்காதீங்க, கொஞ்சம் அவர் விட்டு தள்ளி நில்லுங்க. ஏ கொஞ்ச நேரம் இருடி வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு அவன் காதில் அவன் பேரை மட்டும் தான் சொல்லியிருப்பான். சார் சார் நீங்களா? சத்தியமாக நான் உங்களை பார்த்தது கிடையாது சார். அதான் ஏய் ஷோ, என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதோ. ஐயோ அவங்க உங்கள் மேமா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். நீங்கள் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாடிட்டா அவன் ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா உள்ளுங்க மரியாதையா புத்திக்கிட்டு அமைதியாக இருக்க. பொண்டாட்டியை ஏதாவது நீ பேசுகிற மாதிரி தெரிஞ்சதுன்னு பையன் அப்படி அவன் ஸ்மூத்தாக பேசிட்டே அவன் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே அவன் டையை ஒரு இருக்கிறான், கழுத்து இருக்குதோ. ஓகே 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 சார், மேம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். குட் பாய். போயிட்டு மன்னிட்டு ஃபஸ்ட்டு சாரி கேளு. ஆனால் சார் கேட்குறியா இல்லை உன் பாப்பாவுக்கு எப்படியோ ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு என் பொண்டாட்டி உன் குழந்தைய காப்பாற்றிடுவா. பட் அவள் கண்ணு முழிக்கும் போது அப்பான்னு கூப்பிட நீ இருக்க மாட்டேன். இல்லை இல்லை ஒரு நிமிஷம் சார் அப்படி சொல்லிட்டு அவன் அடுத்த செகண்ட் உங்ககிட்ட வந்தா மேம் மேம் சாரி, நான் தப்பாக ஏதாவது பேசியிருந்தா சாரி மேம். புரியல உங்களுக்கு? அவனே பார்த்துட்ருக்கீங்க, அவன் கொஞ்சம் ஓவராக பேசிட்டு இருந்திருப்பான் ஸ்டார்டிங்லேருந்தா. அவனே பார்க்க அவன் சாரி மேம் மேம் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் சார். சாரில அதுக்கு நான் தான் சாரி சொல்லணும். ஐம் சாரி. பாப்பாவுக்கு சிவியரால் எதுவும் கிடையாது, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிடலாம். இனியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 2 days ஆப்ரேஷன் பண்ணிடலாம். யா ஓகே மேம், உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் என் பொண்ணை காப்பாற்றிடுவீங்க. அப்படி அவன் பேசிகிட்டே இருக்க அவன் பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு அமைதியாக அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். என்னடி அமைதி நின்றுட்டுருக்க போ அப்படி சொல்லிட்டு அவன் வாட்சை பார்த்து என்னமோ பண்ணாமல் விட்டுட்டேன்னு சொன்னல, என்னால் தானே இப்போ என்னாலேயே அதெல்லாம் நீ பண்ணிட்டு வாப்போ. அவனே பார்க்குறீங்க ஓடி டைம் இல்லை, இல்லைன்னா உன்னை அப்படி இழுத்துட்டு போயிடுவேன். வேக வேகமாக உள்ளே ஓடுறீங்க. அந்த பாப்பாவுக்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணுமோ அதெல்லாம் போட்டு பாப்பாவுக்கு என்னென்ன ஃபுட் கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாதோ, பாப்பாவை எப்படி கேர் பண்ணிக்கணும், அப்படி நிறைய நீங்கள் அவங்க அம்மாக்கிட்டேயும் பாப்பாவை பார்த்துக்க ஒரு சிஸ்டர் ஒன்று இருப்பாங்க, அவங்கக்கிட்டேயும் டைமுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு நிறைய சொல்லிவிட்டு அந்த பாப்பாவோட கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஐம் சாரி, இன்னைக்கு உனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கணும், எல்லாம் என்னால் தான். பட் நீ கவலைப்படாத, 2 days தான். அதுக்கப்புறம் நீ பழையபடி ஹாப்பியாக விளையாடலாம். இப்படி நீங்கள் பாப்பா கை பிடிச்சி பேசிகிட்ருக்க உங்களை பார்த்துட்டே இருக்கான். பாப்பா கையில் கிஸ் பண்ணிவிட்டு ஓகே சிஸ்டர் கவனமாக பார்த்துக்கோங்க, டைமுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே டாக்டர். நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. உங்கள் பின்னாடியே வரான். நில்றே, காதலே வாங்காம நடந்து போகிறீங்க. ஜியா நில்லுன்னு சொன்னான். உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இவ்வளோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் இங்கே வர்றது எனக்கு பிடிக்கல. குறைஞ்சன் நீ கேட்டது தான் நான் பண்ணிட்டேன்ல, என்னால் கிரியேட் ஆகிடுச்சு சொன்னேன். ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். நீ இதுக்கப்புறம் என்ன என் ப்ராப்ளமே நீங்கள் தான். நானா? வேணாஜியா, உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா இது போலலாம் பேசக்கூடாதுண்ணா. ஏன் பேசக்கூடாது? எதுக்கு பேசக்கூடாது? உங்களை எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். நீங்கள் நடந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில போயிட்டுருக்கீங்க. பின்னாடியே வந்த உங்கள் கையை பிடிச்சில்லதா. அன்னைக்கு சொன்னல உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ அதெல்லாம் எனக்கு தெரியாதோ, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு. என் பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான், உன் புருஷனா அது நான் மட்டும்தான்டி. மறந்துட்டியா நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சா? நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு,
பட் எனக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கேட்டிங்களா? அது எனக்கு தேவை கிடையாது. நீ எனக்கு வேணும் அவ்வளோதான். பட் நீங்கள் எனக்கு வேண்டாம். ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்துட்டீங்க. வேணாண்டி, சாஃப்டாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஜியா, அங்கே நின்றுட என்னை கோவப்படுத்துகிற நீ. சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. பின்னாடியே வந்து கையை பிடிச்சி இழுத்தோ பல்லான்னு அரைஞ்சிட்டான். அடிச்சாட்டி உங்கள் கண்ணே கலங்கிடுச்ச. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சிட்டான். ஓ, எந்த மாதிரி தான் என்னை பண்ண வைக்காதடி நான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா. நீ என் பொண்டாட்டி. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நீ பேசக்கூடாதோ அப்படியே சொல்லிட்டோ. காரில் பிடிச்சி தருன்னு ஏற்றி கார் எடுக்கிறான். அழுதுகிட்டே வரீங்க. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் பண்ணுறது டார்ச்சர் மாதிரி தெரியுதா? வீக்கு இங்கே உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. உங்கள் கூட அவன் லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறான். நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இந்த டைம் ஜேகே அவன் ரூமில் உட்காந்துட்டே, யான் அங்கே இருக்கா ஒரு சவுண்டு குடுகுடுன்னு போயிட்டு யான் ஜேகே முன்னாடி நிற்கும் போதோ, என்ன இதெல்லாம் அவன் சைன் பண்ணவே இல்லை, அவன்கிட்ட சைன் பண்ணிட்டு வா. யா ஓகே சார். கலெக்ட் பண்ணி ஒரு டேபிள் எடுத்து ட்ரா ஓப்பன் பண்ணி அதில் வைக்கிறான். யான் என்ன பண்ணுற? சார் நீங்கள் சார்கிட்ட சிக்னேச்சர் வாங்க சொன்னீங்கல்ல? ஆமாம், கத்திக்கு உள்ளே வைக்கிற, இப்பயே வாங்கிட்டு வா. பட் சார் இங்கல்ல. சார் வெளில போயிருக்காரா? வெளில போயிருக்கானா? என்கிட்ட சொல்லாமல வெளில போக மாட்டானே. இப்போலாம் அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு சொல்லக்கூட மாட்டேன்றான். அப்படி திங்க் பண்ணும்போது யான்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். பட் ஜேகே கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சைலண்டாக நின்றுட்டுருக்கான். உங்ககிட்ட ஏதோ சொன்னானா? அது இல்லை சார். ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இந்த டைம் கிட்டேருந்து கால் வருது. எடுக்கவே மாட்டேன்றான். ஜேகே கூப்பிட்டுட்டே இருக்கான். ஜேகேவோட நம்பரை பார்த்துட்டு சைலண்டில் போட்டு வச்சுட்டான். பிகாஸ் அவன் ஜியா கூட இருக்கான் இல்லையா. ஸோ சைலண்டில் போட்டு வச்சுட்டான். ஜேகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன அவன் எடுக்கவே மாட்டேன்றான் அப்படி சொல்லிட்டு ஜேகேவும் விட்டுட்டான். இங்கே யான் ஜேகேவோட ரூம்லேருந்தும் தனியாக வந்தா வீக்கு கால் பண்ணுறான். யானோட நம்பரை பார்த்த உடனே அட்டன் பண்ணி, யான் என்னாச்சு? ஜேகே அதுக்கு அடிக்கடி கூப்பிட்டுட்ருக்கான். அது சார் ஏதோ ஃபைலில் சைன் வாங்கணும். இப்போ தான் சார் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, அது வேற வா, நான் மறந்துட்டு வந்துட்டேன்னா. சரி, என்ன பண்ணுற, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஃபைலெல்லாம் அங்கேயே கொண்டு வா. பட் சார் நீங்கள் எங்கே போயிருக்கீங்கன்னு ஜேகே சார் கேட்குறாரு. டேய் சொல்லிட்டியா? இல்லை சார், நீங்கள் தான் சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி சார் சொல்லுவேன்? நல்ல வேலை பண்ணேன். சரி, நான் ஷேர் பண்ணுறேன், சீக்கிரம் வா. அவன் ட்ரை பண்ணி போயிட்டே இருந்திருப்பான். ஸோ பாதியிலே கார் ஸ்டாப் பண்ணுறான். ஜேகே எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படி திங்க் பண்ணிட்டே திரும்பி ஜியாவை பார்க்குறான். அழுதுட்டு வரா. இவ்வளோ அடிச்சிட்டோமா? காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இறங்கி ரொட்டேட் ஆகிட்டு அவள் சீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். இன்னும் அழுதுட்டு தான் இருக்கா. பொண்டாட்டி கீழே இறங்க. என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு சுத்தமாக புரியல. உங்களுக்கு மட்டும் பிடிச்ச போதாது, எனக்கு உங்களை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறா. ஏய் கீழே இறங்க. என்னை விட்டுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் பேக் எடுக்கிறீங்க. நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்டி, ஒரு ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு போகலாம். ஒன்றும் தேவையில்லை, என்னை விடுங்க அப்படி சொல்லிட்டு வண்டியிலேருந்து கீழே இறங்குறீங்க. உங்கள் கையை பிடிக்கிறான். உங்கள் கையை தட்டி விடுறீங்க. இப்படி பண்ணாதடி, எனக்கு அவ்வளோ கோவம் வருது, இந்த மாதிரி பண்ணாதான். இங்கே வா. உங்களை எழுத்து வாரில் காரில் அப்படியே லாக் பண்ணுறான். ஐம் சாரி, அடித்ததுக்கு சாரி. எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுவேன்னு தெரியும். வேணாண்டி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல கோவத்தை. நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சீக்கில் கை வைக்கிறான். என்னை டச் பண்ணாதீங்க. ஆண்டேத்ராலே ஜியா, நான் புருஷனாக இருந்தாலும்
என்னை கேட்காம என்ன டச் பண்ணக்கூடாதோ. எனக்கு அதெல்லாம் தெரியாதோ. அனஞ்சியா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. நான் உன் புருஷன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் உன்கிட்ட ட்ரை பண்ணுவேன். அப்படி சொல்லிட்டு உங்க கழுத்துல கை வைக்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன நீங்க டச் பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்கல. கண்ணை கிரிப்பா மூடிட்டான். போதுண்டே, வாயை மூடிட்டா. உன்னை அடிச்சதே என்னால் தாங்க முடியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. வேண்டாம், என்ன ஹர்ட் பண்ண வைக்காத. இப்படி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, ஒரு கன் ஷூட்டை வியோட கார்ல படுது. அந்த சவுண்ட்ல நீங்க கார்ல சாஞ்சி நின்றுருப்பீங்க. உங்க முன்னாடிவே நின்றுட்டு இருப்பான் இல்லையா? வி ஹக் பண்ணிக்கிட்டீங்க. வி உங்களை பிடிச்சிக்கிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறான் எங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்கன்னு. அவனுக்கே தெரியல. அகெயின் ஒரு ஷூட் சவுண்டு, அதுவும் கார் கண்ணாடியில் வந்து படுது. கண்ணாடி ஓடியுது. இன்னும் வியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. இங்கே வி திரும்பி திரும்பி தேடிட்டு இருக்கான். ஒரு கையில் உங்களை கவர் பண்ணிட்டு எங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி தேடுறான். அவனுக்கே தெரியல நீங்கள் தான் ஷர்ட்குள்ளே பூந்துட்டு பயந்து அலறி கத்தி அழுது அப்படி பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் இல்லை, நீ காருக்குள்ளே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ண வந்தா அகெயின் கார் டோர்ல ஷூட் பண்றாங்க. என்னது அம்மா? நீங்க பயந்து அவனை அகெயின் ஹக் பண்ணிக்கிறீங்க. வீக்கு புரிஞ்சிருச்சு எவனோ ரவுண்ட் அப் பண்ணிட்டான் அப்படின்னு. அவனா இப்படி இருந்தாலும் இது பண்ணிப்பான், ஃபைட் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுவான். பட் நீங்க இருக்கீங்க, என்ன பண்றது தெரியல. உங்களை எப்படியாவது சேவ் பண்ணணும். அவன் குனி குனி, இந்த பக்கம் தான் ஷூட் அப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். குனிடி. நீங்களும் குனிஞ்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து தான் யாரோ ஷூட் பண்ணுறாங்க. பட் குனிஞ்சு இருக்கும்போது அவங்களால கார் இருக்கு இல்லையா, ஸோ ஷூட் பண்ண முடியல. அப்படியே நீங்கள் 2 பேரும் குனிஞ்சிட்டு அப்படி இருக்க பி அவன் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து யானுக்கு கால் பண்ணுறான். யான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே, அலர்ட் செட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அலர்ட் போட்டு செட் பண்ணி செக்கோட நம்பர் மட்டும் பிளாக் பண்ணி எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறான். பட் அதோட கோடிங்க, நீங்கள் தான் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க, கோடிங் உங்கள் முன்னாடி ஓப்பன் ஆகுது, அலர்ட் கேட்குது, அதை அக்செப்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. என்னது அலர்ட்டு? எங்கேருந்து வந்திருக்கு? என்ன அலர்ட்டாக இருக்கும்? அப்படி நீங்கள் செக் பண்ண வரிசையாக ஏகப்பட்ட நம்பர் வந்துட்டுருக்க. எத்தனை பேருக்கு சென்ட் பண்ணணுமா? அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா? யார்கிட்ட கேட்குறது? இப்படி நீங்கள் யான் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. அவன் தான் வியை பார்க்க வந்துட்டுருக்கானே. வி மொபைலை பார்த்தா சீக்கிரம் அக்செப்ட் பண்ணு. யார் சிஸ்டம் முன்னாடி யாரும் உட்காந்துட்ருக்கா, அக்செப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோனை பார்த்துட்ருக்கான். எங்கள் ஜியா பயந்துட்டுருக்கா, தேம்பி அழுதுட்ருக்கா. வி ஹக் பண்ணி பாரு, ஒன்றும் ஆக்காது, புரியுதா? நான் இருக்கா. சரி, எனக்கு தெரிஞ்சு இவனு இந்த பக்கம் தான் ஷூட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போலாவா? என் கையை விடுங்க, நான் உங்க கூட எங்கேயும் வர மாட்டேன். நான் எங்கேயாவது போகிறேன், என்ன விடுங்க. ஜியா சண்டை போடு, இது ஞாரம் இல்லை, வா. என் கையை விடுங்க, ஃபஸ்ட்டு தள்ளுங்க. வீயை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஏய், நிலைமையை ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்னு உங்கள் கையை கிரிப்பாக பிடிச்சிட்டு பாக்கெட்டில் கன்று இருக்கா, ஸோ எடுத்து இப்படியே வா. குனிஞ்ச மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அவங்க கூட போக வேண்டாம், அவனை தான் உங்களுக்கு பிடிக்கல இல்லையா? ஸோ நடக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கூட தெரியாமல் அவன் கையை தட்டி விட்டுட்டு அந்த பக்கம் போகாமல் எழுந்து நின்று நடந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஏய், எழுந்து நிற்காதடி, ஷூட் பண்ணுவாங்க. உங்களை பிடிக்க வரான், அதுக்குள்ளே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த பக்கம் இருந்து தான் ஷூட் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியுதோ. நீங்கள் அந்த பக்கம் தான் ஓடுறீங்க. குடுக்குடுன்னு ஓடி வந்து உங்களை கவர் பண்ற மாதிரி நின்றுட்டான். அந்த காரை விட்டு தனியா வந்துட்டு இருப்பீங்க. புல்லட் வி மேல பட்டுருச்சு. பட் உங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி உங்களை கவர் பண்ணிக்கிட்டான். அவனை ஷூட் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. உங்களை இழுத்து காருக்கு முன்னாடி வின் பண்ணி புஷ் பண்ணி உங்களை உட்கார வச்சுட்டு கீழே அப்படி டம்முன்னு விழுந்துட்டான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷூட் பண்ண இடத்துல இருந்து வலிக்க ஆரம்பிக்குதா. பட் உங்க கையை மட்டும் விடல, டைட்டா பிடிச்சிக்கிட்டான். அவன் இன்னொரு கையை ஸ்டொமக்கில் புல்லட் இறங்கியிருக்கு, அங்கே டச் பண்ணது
பிளட்டு வருது, அது அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் அதை அவன் கண்டுக்காம உங்களை பார்த்தா, ஏய் ஒரு நிமிஷம் ஆ அப்படி அவனால் எழுந்து உட்காரவே முடியல. எழுந்து உட்காந்து உங்களை பார்க்குறான். உனக்கு ஏதாவது ஆச்சாடி? உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறான். கையெடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை தட்டி தான் விடுறீங்க. என் கையை விடுங்க, நான் கிட்ட போகிறேன், என்னை விடுங்க. அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க வரீங்க. ஜியா வேணாம், எங்கிறது போகாதடி, என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், என்னை விட்டுங்க. அவன் உங்களுக்காக புல்லட் வாங்கிட்டு படுத்துட்ருக்கான், அது கூட உங்களுக்கு தெரியல. அவன் உங்கள் ஒரு கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. பிகாஸ் நீங்கள் ஓடிட்டு போகிறீங்க. டைட்டாக பிடிச்சிட்ருக்க. அவன் புல்லட் வாங்கிட்டான் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அவன் கை க்ரிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய நீங்கள் அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்கிறீங்க. ரைட் ஹேண்ட் கையில் பிடிச்சிட்டான் டக்குன்னு. என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க, நான் எங்கிட்ட போனேன், எனக்கு பயமாக இருக்கு, என்னை விடுங்க. சரி என்னால் முடியல. கேர்ஃபுல்லாங்கிறது போ, இங்கே வர குனிச்ச மாதிரி போ. எனக்கு தெரிஞ்சு இங்கே பறிச்சியா, எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போ, நான் கவர் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் யாரும் வராத மாதிரி கவர் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கமாக வைப்போம் அப்படி சொல்லிட்டு அவனோட ஒரு கை புல்லட் பட்டிருக்கு இல்லையா, அங்கே போகுது, பயங்கரமாக வலிக்குது அவனுக்கு. கேர்ஃபுல்லாக போடி என் பொண்டாட்டி. ஒரு 1 மீட்டர் வரைக்கும் நீ நீல் டவுன் பண்ண மாதிரியே போ, சரியா? என் கையை எடுங்க, என் விடுங்க, நான் இங்கிறது போகணும். அவன் வழியில் துடிச்சிட்ருக்கான். இப்பயும் நீங்கள் போகணும் அதை தான் சொல்லிட்டுருக்கீங்க. கையை பிடிச்சி இழுத்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கையை தட்டி விட்டுறீங்க. என்ன விடுங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சி அப்படி அவனை பார்த்து சொல்ல அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கேர்ஃபுல்லாக போடி, நான் சொன்ன மாதிரி போ. அப்பயும் அவன் உங்களை கேர் பண்ண தான் பார்க்குறான். பாக்கெட்டில் இருந்து கன் எடுத்துருப்பான் இல்லையா? ஸோ அது கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த கன் எடுத்து இதை வச்சுக்கோ, என் கையை எடுங்க, விடுங்க, சீக்கிரம் நான் இருக்கிறது போகணும். பொறுமையாக உங்கள் கையை விட்டுறான். நீங்கள் அந்த கண்ணை எடுத்துட்டு எந்த பக்கம் சொன்னானோ, எப்படி போக சொன்னானோ, நீல் டவுன் பண்ண மாதிரி, குனிஞ்ச மாதிரி கொடுக்கணும்னு அங்கேருந்து போகிறீங்க. நீங்கள் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கான். அவன் காலுக்கிட்ட ஒரு கன் இருக்கு, பென் பண்ணி அந்த கண் எடுக்கிறான். திரும்பி பொண்டாட்டியே ஒரு வாட்டியாவது என்ன பாருடி அப்படியே சொல்கிறான். ஏகப்பட்ட பிளட் போயிட்டே இருக்கா அவன்கிட்ட இருந்து. கடைசி வரைக்கும் நீங்கள் அவனை திரும்பி கூட பார்க்கல.